கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அதிலும் விசேஷமாக இந்த அக்டோபர் மாதம் நிறைவு பெற்று நம்ம நவம்பர் மாதத்திற்குள் வந்திருக்கின்றோம். இந்த நவம்பர் மாதம் 1ஆம் தேதியாகிய இன்றைக்கு தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு மிகுதியாய் உண்டாயிருப்பதாக. இந்த நவம்பர் மாதம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமான, மகிழ்ச்சியான, சமாதானமான மாதமாக இருப்பதாக என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகின்றேன். இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் சங்கீதம் 34:1. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். இன்று மாதத்தின் 1வது நாள். மாத பிறப்பிலும் பண்டிகை நாட்களிலும் எக்காலம் ஊதுங்கள் என்று வசனம் சொல்லுகின்றது. கர்த்தருடைய வசனம் சொல்லுகின்றது. அப்படி என்றால் மாத பிறப்பிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை உயர்த்த வேண்டும். எக்காலம் ஊதுவது என்பது ஆண்டவரை மகிழ்ச்சியோடு துதித்து உயர்த்துவது. இங்கு சங்கீதக்காரனாகிய தாவீது என்ன சொல்லியிருக்கிறார்? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். எக்காலத்திலும், எந்த காலத்திலும். நம்ம எல்லாரும் நல்லா பாட்டு பாடுறோம் இல்லையா? எந்த காலத்திலும் நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி. அதாவது நல்ல சந்தோஷமான, மகிழ்ச்சியான, ஆசீர்வாதமான காலங்களிலும், அதே நேரம் நம்ம பலவீனத்தின் காலங்களிலும், சோர்ந்து போகிற காலங்களிலும், வேதனையின் காலங்களிலும் கூட நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். அதான் எக்காலத்திலும், எக்காலத்திலும், குளிர் காலத்திலும் சரி, மழை காலத்திலும் சரி, வெயில் காலத்திலும் சரி, இப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். எக்காலத்திலும் கர்த்தரை துதிப்பது. வாழ்க்கையிலையும் அதே போல வறட்சியின் நாட்களிலும், குறைவின் நாட்களிலும், தேவையின் நாட்களிலும் மற்றும் ஆசீர்வாதமான நாட்களிலும் நாம் கர்த்தரை துதிக்க பழகிக்கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம் பண்ண எப்போதும் அவர் துதி என் வாயில் இருக்கும். இந்த வசனம், இந்த வார்த்தை எந்த சூழ்நிலையில சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறார், சொல்லியிருக்கிறார் என்றால், ஒருவேளை அவர் பாட்டாக பாடியிருக்கலாம். தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்திவிடப்படுகையில் பாடின சங்கீதம். இங்கு தாவீது ஒரு ஆபத்து காலத்தில் தான் இந்த சங்கீதத்தை பாடியிருக்கின்றார். பிரியமானவர்களே, ஆண்டவரை எக்காலத்திலும் நாமும் ஸ்தோத்தரிப்போம். அவரை எப்போதும் நம்ம துதித்து கொண்டே இருப்போம். இங்கு அடுத்த வசனம் பாருங்கள். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள். என்னோடே கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. இந்த சூழ்நிலையிலும் அவர் என்ன சொல்றாரா? கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். அவர் இன்றைக்கு தன்னுடைய வேஷம் போட்டு சவுல் ராஜாவுக்கு பயந்து அபிமெலேக்கு ராஜாவிட்ட போய் தஞ்சம் புகுந்திருந்த நேரம் அவருடைய வேஷம் கலைந்து போயிற்று. எனவே அவரை துரத்தி விடுறாங்க. துரத்தி விடும் பொழுது இவரை ஒருவேளை இவர் எழும்பி நமக்கு விரோதமாக எழும்பக்கூடாது என்று சொல்லி கொன்று போட ஆயத்தமாகலாம், அல்லது என்ன செய்யனாலும் அவங்க ரெடியாக இருக்கலாம். ஆனால் இது என்ன நடக்க போகுது அடுத்து என்ற தெரியாமல் இருக்கிற இந்த வேளையிலும் கூட அவர் போய் அழகாய் வந்து இந்த பாடலை பாடுகின்றார். என்னோடே கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லி கர்த்தரை அவரோட சேர்ந்து பாடும்படி கூட இருக்கிறவங்களையும் அவர் கூப்பிடுறாரு. கர்த்தருக்குள்ளே என் ஆத்துமா மேன்மை பாராட்டும் என்று சொல்லுகின்றார். என்ன வாழ்க்கையில் நான் வனாந்தரமாக துரத்தி விடப்பட்டு அலைந்து கொண்டிருந்தாலும் கூட என் ஆத்துமா கர்த்தருக்குள்ள மேன்மை பாராட்டுகிறது என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, இந்த உலகம் என்கிற வனாந்தர பாதையில நம்ம அங்கும் இங்கும் ஒருவேளை நம்ம வேதனைகள் சந்திக்க வேண்டியது இருந்தாலும் கூட நமக்குள்ள ஒரு மேன்மை பாராட்டுதல் இருக்க வேண்டும். கர்த்தருக்குள் நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். நம்முடைய ஆத்துமா எப்பொழுதும் களி கூர்ந்து கர்த்தருக்குள்ளே பாடி துதித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்க வேண்டும். இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட தாவீது கர்த்தரை உயர்த்தினது போல நீங்கள் எக்காலத்திலும் கர்த்தரை துதிங்க. கர்த்தர் அதனாலே மகிமை அடைகின்றார். தானியேல் இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிக்கின்ற ஒரு தேவ மனிதன். அவருடைய ஆபத்து காலத்திலே கர்த்தர் அவரை விடுவித்தார் என்று பார்க்கின்றோம். நீங்கள் நேரம் காலம் பார்க்காமல் எக்காலத்திலும் இரவானாலும்
பகலானாலும் காலையானாலும் மதியமானாலும் இரவானாலும் நீங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிகிட்டே இருங்க, ஸ்தோத்திரம் சொல்லிகிட்டே இருங்க. உங்கள் வாயில் அவர் துதி இருந்துக்கிட்டே இருக்கட்டும். கர்த்தருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. தேவ பிரசன்னத்தினால் அப்போ நீங்கள் நிரப்பப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. கர்த்தருடைய மகிமை உங்களை மூடிக்கிட்டே இருக்கும். வீணான வார்த்தைகள், வீணான பேச்சுக்கள், வீணான சிந்தைக்கு அது இடம் கொடுக்கின்றது. அதற்கெல்லாம் இடமே கொடுக்காம உடைய சிந்தை முழுவதும் கர்த்தருக்கு மகிமை செலுத்திக்கிட்டே இருக்கட்டும். எப்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவது, என்ன பாடல் பாடி அவரை மகிமைப்படுத்துவது என்று சொல்லி உங்களுக்கு பிடித்தமான ஸ்தோத்திர பாடல்களை எல்லாம் பாடுங்க. உங்கள் மனம் கவலையாக இருக்குதா, ஆறுதல் இல்லாமல் தேங்கி இருக்குதா, அப்போ நீங்கள் உங்களுக்கே ஆறுதல் சொல்லி கொடுங்கிற பாடல்களை பாடுங்க. அழகான ஒரு ஃபாதர் பெத்மான்ஸ் அவர்கள் பாடின பாட்டு, ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து என்று சொல்லி அருமையான ஒரு பாடல் இருக்கிறது, பழைய பாடல். இந்த பாடல் நான் என்னுடைய வாலிப வயதிலே இந்த பாடல் நான் கேட்டது. அது எனக்கு ரொம்ப பிடித்தமானது. அதனால் எப்போ நான் சோர்ந்து போகும்போது கண்ணீர் நேரத்துல எல்லாம் அந்த பாடலை பாடி பாடி நான் ஆறுதலை பெற்றுக்கொள்வேன் கர்த்தருக்குள்ளாக. இந்த புயல் வீசும் கடல்ல தடுமாறும் படகை அவர் தாங்கிடும் நங்கூரமாய் இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தரை, அப்போ அவரை நம்ம நம்பி இருக்கோம் என்று சொல்லி நம்ம பாடும் பொழுது அப்படியே விசுவாசம் நமக்குள்ள பெருகுகிறது இல்லையா? அதே நேரத்தில் இறங்கும் கருணை வாரி இயேசு நாதா என்ற கீர்த்தனை பாடல், அதுவும் கூட ஒரு அருமையான பாடல். ஆண்டவர் சமூகத்தில் அவருடைய இரக்கத்தை கேட்டு கெஞ்சி நிற்கிற பாடல். இப்படி நீங்கள் சோர்ந்து போகிற, பலவீனமான, ஆறுதலை தேடுகிற நேரங்களில் இப்படிப்பட்ட பாடல்களை பாடி நீங்கள் கர்த்தருக்குள்ளே நீங்கள் மேன்மை பாராட்டுங்கள், பலப்படுங்கள். அங்கே சந்தோஷமாக இருக்க நேரம் துதித்து பாடுங்கள், ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், நல்லா ஆர்ப்பரித்து கர்த்தரை உயர்த்துங்கள். தனியாக நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து நீங்கள் துதிக்கிற நேரத்தில் நல்லா நீங்கள் கரங்களை தட்டி நடனமாடி கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் மகிமை அடைகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் மகிமை அடைவார். உங்களுடைய குடும்பத்தில் கர்த்தர் மகிமை அடைவார். நீங்கள் செய்கின்ற வேலையில் கர்த்தர் மகிமை அடைவார். கர்த்தரை துதித்து அதனால் வருகின்ற ஸ்தோத்திரங்களை செலுத்தி அதனால் வருகின்ற நீங்கள் சந்தோஷத்தை அனுபவிப்பவர்களாக, அதனால் வருகின்ற கிருபைகளை நீங்கள் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருப்பீர்களானால் நீங்கள் துதிப்பதை உங்கள் வாழ்க்கையில் நிறுத்தவே மாட்டீங்க. நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவதை உங்கள் வாழ்க்கையில் நிறுத்தவே மாட்டீங்க. இன்றைக்கு மாதத்தின் முதலாவது நாள், கர்த்தரை மகிமைப்படுத்துகின்ற நாள். வாக்குத்தத்தங்களை மாத்திரமே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்கள் இந்த நாளிலே நீங்கள் இராதபடிக்கு இந்த முதலாம் நாளிலே நான் கர்த்தரை கனம் பண்ண என்ன பண்ணுவது என்று சொல்லி கர்த்தரை உயர்த்தி பாடுங்கள். அது அவருடைய உள்ளத்தை குளிர பண்ணும். வாக்கு தத்தங்களை உங்களுக்கு கொடுத்து அவர் உங்களை சந்தோஷப்படுத்துவார். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே, அதாவது நவம்பர் மாதத்தின் 1ஆம் தேதியாகிய இந்த நாளிலே உம்மை நாங்கள் உயர்த்துகின்றோம். கர்த்தர் உயர்ந்திருப்பாராக. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் நாவில் இருக்கும் என்று சங்கீதக்காரர் சொல்லுவது போல இதோ நாங்களும் கூட அப்படியே நாங்கள் சொல்லுகின்றோம். என்னோடே கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் என்று எழுதியிருக்கிறது போல இதோ உடைய பிள்ளைகள் ஆண்டவரை குடும்பமாக ஆண்டவரே மகிமைப்படுத்துவார்களாக, உம்மை உயர்த்துவார்களாக, உம்மை மேன்மை பாராட்டுவார்களாக. இந்த நவம்பர் மாதம் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாக இருக்கட்டும். ஆண்டவர் இந்த நவம்பர் மாதத்தில் நம்முடைய பிள்ளைகளுடைய ஆண்டவர் தேவைகளையெல்லாம் சந்திப்பீராக. இந்த நவம்பர் மாதம் ஆண்டவரே ஒரு சமாதானத்தின் மாதமாக இருக்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ பிரசன்னம் நிரம்பி இருக்கிற மாதமாக இருக்கட்டும். இதோ உம்முடைய பிள்ளைகள் இந்த நவம்பர் மாதத்திலும் இதோ கடந்த அக்டோபர் மாதத்தை காட்டிலும் இன்னும் உம்மை தேடுகிறவர்களாக, இன்னும் உம் அண்டை நெருங்கி சேருகிறவர்களாக ஆண்டவரை தங்களுடைய ஜப வாழ்க்கையிலும் தங்களுடைய துதி வாழ்க்கை, துதி ஸ்தோத்திர உமக்கு செலுத்துவதிலும் இன்னும் பெருகுவார்களாக. இதோ இந்த நவம்பர் மாதத்திலும் உடைய பிள்ளைகளுடைய போக்குவரவை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே அப்பா, தடைகளையெல்லாம் நீக்கி கர்த்தர் முன்னே சென்று பெரிய காரியங்களை செய்வீராக. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.